தமிழக சட்டமன்றத்தில் முதல்வர் ஸ்டாலின் அறிவித்து வரும் அறிவிப்புகள் அனைத்தும் சிக்ஸராக போய்கொண்டிருக்கிறது. பல ஆண்டுகளாக புறக்கணிக்கப்பட்டு வந்த சமுதாய தலைவர்களுக்கு மணிமண்டபமும் ஆளுயர சிலைகளும் அடுத்தடுத்து அறிவிப்பதனால் எதிர்க்கட்சிகள் திணறி வருகிறார்கள். முதல்வர் ஸ்டாலின் கொண்டு வரும் முக்கியமான தீர்மானங்களுக்கு எங்கே நாம் வாக்களிக்க தவறிவிட்டால் இருக்கும் வாக்குகளை எல்லாம் இழந்து விடுமோ என அதிமுகவும் பாஜகவும் போட்டி போட்டுக்கொண்டு ஸ்டாலின் கொண்டு வரும் தீர்மானங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது. இது மட்டுமல்ல, இல்லத்தரசிகள் மனக்குளிரும் புதிய அறிவிப்பை வெளியிடப் போகிறார் ஸ்டாலின் என்னும் அறிவிப்பு வந்திருக்கிறது. தமிழக இல்லத்தரசிகளுக்கு இல்லம் தேடி வரும் சலுகைகளின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது. அதை எந்த காலத்திலும் தொட்டுக்கூட பார்க்க முடியாத வகையில் ஸ்டாலின் வடிவமைத்திருக்கிறார். இதனால் டெல்லியில் இருக்கும் மோடி அரசோ அத்தனையும் பிடுங்கிக் கொண்டிருக்கிறது, ஸ்டாலின் அரசோ வாரி வழங்கி கொண்டிருக்கிறது. இதன் மூலம் தமிழக அரசியலில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப் போகிறது என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்கலாம். பாருங்கள். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். இல்லத்தரசிகளின் மனம் குளிரும் புதிய சலுகைகள், முதல்வர் ஸ்டாலினின் சர்ப்ரைஸ் அறிவிப்புகள். அடிக்கும் பாலெல்லாம் சட்டமன்றத்தில் சிக்ஸராகவே அடித்துக் கொண்டிருக்கும் முதல்வர் ஸ்டாலினால் எதிர்க்கட்சிகளின் முகத்தில் கரி பூசப்பட்டு வருகிறது. தமிழக சட்டசபையில் இம்மாதம் முழுவதும் பல்வேறு துறைகளின் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது. அதே நேரத்தில் முக்கிய அறிவிப்புகளை முதல்வர் ஸ்டாலின் அவ்வப்பொழுது வெளியிட்டுக் கொண்டே வருகிறார். முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்புகள் அனைத்தும் அதிரடியானவை மட்டுமல்ல, எதிர்க்கட்சிகளும் வரவேற்கும் வகையில் அல்லது ஆதரிக்கும் வகையில் கிடுக்கிப்பிடியில் அவர்களை தள்ளியுள்ளார் முதல்வர் ஸ்டாலினின் அதிரடி ஆட்டம். குறிப்பாக சமீபத்தில் சட்டசபையில் தனி தீர்மானம் மூலம் முக்கிய முடிவுகள் அறிவிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டு வந்தன. இஸ்லாமியர்களின் உரிமைகளை பறிக்கும் வகுப்பு வாரிய சட்டத்திற்கு எதிரான மசோதாவை ஸ்டாலின் கொண்டு வந்தார். பாஜகவை தவிர அதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் அனைத்தும் வரவேற்பு தெரிவித்தன. இதேபோல் தமிழக மீனவர்கள் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண கச்சத்தீவை ஒன்றிய அரசு மீட்க வேண்டும் என சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். இதற்கு கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்த காங்கிரஸை தவிர அதிமுக, பாஜக, பாமக ஆகிய அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்தன. இதேபோல் யாரும் எதிர்பார்க்காத நிலையில் திருச்சியில் 290 கோடி ரூபாயில் கட்டப்பட்டு வரும் பிரம்மாண்ட நூலகத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயர் சூட்டப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலகம், மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம், கோவையில் தந்தை பெரியார் நூலகம் வரிசையில் திருச்சியில் அமையுள்ள மாபெரும் நூலகத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயரை சூட்டுகிறோம் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்ததை அனைத்து கட்சிகளும் வரவேற்றுள்ளன. இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியினரின் எந்த கோரிக்கையும் இதுவரை வைத்ததில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. முதல்வர் ஸ்டாலின் இந்த அறிவிப்பை நாடார் மகாஜன சங்கம் உள்ளிட்ட நாடார் அமைப்புகள் வரவேற்று முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கலைஞர் மு. கருணாநிதி பஸ் நிலையம், நூலகம் என பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று மூச்சுக்கு 300 முறை பேசிக் கொண்டிருந்த எதிர்க்கட்சிகளுக்கும் சீமான் போன்றவர்களுக்கும் தக்க பதிலடியை இந்த ஒரு அறிவிப்பில் ஸ்டாலின் கொடுத்திருக்கிறார். ஸ்டாலின் அடித்து ஆடும் ஆட்டத்திற்கெல்லாம் தங்களால் களத்தில் நிற்க முடியுமா என எதிர்க்கட்சிகள் அனைத்தும் விழிப்பிதுங்கி நிற்கின்றனர். இதேபோல் மறைந்த அகில இந்திய பார்வர்ட் பிளாக் தலைவரும் உறங்கா புலி என்று போற்றப்பட்டவருமான PK மூக்கையா தேவருக்கு உசிலம்பட்டியில் மணிமண்டபம் கட்டப்படும் என சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார். கச்சத்தீவு ஒப்பந்தத்துக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் முழங்கியவர்தான் PK மூக்கையா தேவர். தேவர் சமுதாய மக்களுக்காக கல்வி நிறுவனங்கள் உருவாக்க வேண்டும் என முதல்வர் அண்ணாவிடம் கோரிக்கை வைத்தவர் அவர். அதனால்தான் கமுதி, உசிலம்பட்டி, மேல நீலித நல்லூர் ஆகிய இடங்களில் அரசு கல்லூரிகள் திமுக ஆட்சியில் அப்போது அமைக்கப்பட்டன. PK மூக்கையா தேவரை சிறப்பிக்கும் வகையில் உசிலம்பட்டியில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்ததை அதிமுக, பாஜக, பாமக ஆகிய கட்சிகள் வரவேற்றுள்ளன. மேலும் தேவர் சமூக அமைப்புகள் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக மு.க. ஸ்டாலினின் அறிவிப்பை வரவேற்று நன்றி தெரிவித்து வருகிறார்கள். இதுபோல் உலக தத்துவ மேதை காரல் மார்க்ஸுக்கு சென்னையில் சிலை அமைக்கப்படும் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இந்தியாவை பற்றி யாரும் எழுதாத காலத்தில் மிக சரியாக இந்தியாவை பற்றி எழுதியவர் அவர்தான். தீர்க்க முடியாத முரண்பாடுகள் உள்ள பல்வேறு இனங்கள், குலமரபுகள், சாதிகள், சமய கோட்பாடுகள், அரசுகள் ஆகியவை ஒன்று சேர்ந்து உருவாக்கப்பட்டு இருக்கிறது தான் புவியியல் ஒற்றுமைதான் இந்தியா என்று அழைக்கின்றோம். இந்தியாவின் கடந்த காலத்தில் அரசியல் எவ்வாறு மாறிய போதிலும் சமுதாய நிலை மாறவில்லை. எது எப்படி இருந்தாலும் சரி, அந்த மகத்தான கவர்ச்சிகரமான தேசம்
ஒரு காலத்தில் மறுமலர்ச்சி அடைவார்கள் என்று உறுதியாக எதிர்பார்க்கலாம் என்று அன்றே எழுதியவர் காரல் மார்க்ஸ் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாரம் சூட்டியிருந்தார். முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பை கம்யூனிஸ்ட் கட்சிகள் அனைத்தும் வரவேற்று நன்றி தெரிவித்துள்ளன. ராமநாதபுரம் பரமக்குடியில் தியாகி இமானுவேல் சேகரனாருக்கு 3 கோடி மதிப்பீட்டில் உருவச்சுவடுடன் நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டு வருவதாகவும் அது விரைவில் திறக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். முதல்வர் ஸ்டாலினின் இந்த அறிவிப்பு தமிழகம் முழுவதும் உள்ள தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்காக தேவேந்திர குல வேளாளர் சமூக பண்பாட்டு மையம் சார்பில் பாராட்டும் வரவேற்பும் தெரிவிக்கப்பட்டுள்ளன. இதேபோல் ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் ஜெயராமபுரத்தில் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவர்களின் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட தளபதி பொல்லனுக்கு ரூ. 4,90,00,000 மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வரும் சிலையுடன் கூடிய அரங்கம் விரைவில் திறக்கப்படும் என சட்டசபையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். முதல்வர் ஸ்டாலினின் இந்த அறிவிப்பை கொங்கு மண்டல அருந்ததியர் சமூக கூட்டமைப்பு வரவேற்று நன்றி தெரிவித்துள்ளனர். சில மாதங்களுக்கு முன்பு ஆதி திராவிடர் சமூக மக்களின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று சென்னை காந்தி மண்டப வளாகத்தில் ரூ. 2,49,00,000 செலவில் நிறுவப்பட்டுள்ள திராவிட போராளி அயோத்திதாச பண்டிதாரின் திருவுருவச் சிலையுடன் கூடிய மண்டபத்தை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் பேசிய போது தமிழ்நாட்டுடைய அறிவியக்கத்தின் மாபெரும் போராளியாக திகழ்ந்த அயோத்திதாச பண்டிதாருக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு மணிமண்டபம் அமைத்து சிறப்பு செய்கிறது. இந்த அரசுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை என புகழாரம் சூட்டி மகிழ்ந்தார் முதல்வர் ஸ்டாலின். அயோத்திதாசர் மணிமண்டபம் திறக்கப்பட்டதற்காக முதல்வர் ஸ்டாலினுக்கு ஆதி திராவிட சமூக கூட்டமைப்பு நன்றி தெரிவித்தனர். இதுபோல் வன்னிய சமூக மக்களின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று விழுப்புரம் ஜானகிபுரம் புறவழிச்சாலை அருகே ரூ. 4 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மறைந்த முன்னாள் அமைச்சர் ஏ. கோவிந்தசாமியின் நினைவு அரங்கம் வன்னியர் இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் போலீசாரால் துப்பாக்கி சூட்டில் உயிர் நீத்த 21 சமூக நீதி போராளிகளின் தியாகத்தை போற்றும் வகையில் ரூ. 5,70,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மணிமண்டபம் அண்மையில் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். வன்னியர் சமுதாயத்தின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று 21 சமூக நீதி போராளிக்கு மணிமண்டபம் அமைத்து தந்த தமிழக அரசிற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன், வன்னியர் கூட்டமைப்பின் தலைவர் சி.என். ராமமூர்த்தி, காடுவெட்டி குருவின் மகள் விருதாம்பிகை மற்றும் மனோஜ் உள்ளிட்டோர் அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். பல்வேறு சமூகங்களின் நீண்டகால கோரிக்கைகளை நிறைவேற்றிய முதல்வர் ஸ்டாலின் முக்கியமான தேர்தல் வாக்குறுதி ஒன்றை நிறைவேற்றும் அறிவிப்பை இன்னும் ஓரிரு நாளில் வெளியிட உள்ளார். அது இல்லத்தரசிகளின் மனக்குளிரும் அறிவிப்பாக இருக்கும் என்று பேசப்பட்டு வருகிறது. 2021 சட்டசபை தேர்தலையொட்டி திமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் சமையல் சிலிண்டருக்கு ரூ. 100 மானியம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த வாக்குறுதி எப்பொழுது நிறைவேற்றப்படும் என எதிர்க்கட்சிகளால் பல மாதங்களாக கேட்டு வருகிறார்கள். இந்நிலையில் தற்போது நடைபெற்று வரும் தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடரில் கேஸ் மானியம் ரூ. 100 மானியம் வழங்கும் திட்டத்தை அறிவிப்பார் என்ற தகவல் சமீபத்தில் வெளியாகி இருக்கிறது. இந்த திட்டத்தால் திராவிட மாடல் ஆட்சியின் 5ஆம் ஆண்டில் தொடக்கமான வருகிற மே 7ஆம் தேதி அல்லது கலைஞர் பிறந்த நாளான ஜூன் 3ஆம் தேதி மிகப்பெரிய எழுச்சிகரமான இந்த கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டோம் என்று மகளிருக்கு வாக்குறுதி கொடுத்த இந்த கேஸ் மானியம் திட்டத்தை அமலுக்கு கொண்டு வர ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக செய்திகள் கசிந்த வண்ணம் இருக்கிறது. மொத்தத்தில் தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுக்கு வீடு தேடி வரும் நலத்திட்டங்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறார் திராவிட மாடல் அரசின் நாயகர் ஸ்டாலின். இது எந்த ஆட்சி வந்தாலும் இதை தொட்டால் அவர்கள் கெட்டார்கள் என்ற நிலையை மு.க. ஸ்டாலின் உருவாக்கி உள்ளதுதான் இந்த திட்டத்தின் வலிமை. இதுபோன்று மு.க. ஸ்டாலின் அடுத்தடுத்து ஆடும் ஆட்டத்தில் யார் யாரெல்லாம் தவிடுபடியாக போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வாருங்கள். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க. எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.